ஆம் ஆத்மி ஒருவேளை ஒரு தேசிய கட்சியாக எழுச்சி பெற்று விடுமோ, அடுத்தடுத்த மாநிலங்களிலே செல்வாக்கு பெற்று விடுமோ என்கிற அச்சம் பாஜகவிற்கு இருக்கிறது. எனவே இவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் தான் அவர்களுக்கு இருந்தது. அதை நீதிமன்றத்தினுடைய இந்த இடைக்கால ஜாமீன் காலி செய்து விட்டது. நீதி என்னன்னா இருக்கக்கூடிய எல்லா குப்பையான விஷயங்களையும், இல்லாத பல விஷயங்களையுமே அந்த பதில் மனு தாக்குதல் அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், முக்கிய ஆதாரமே இவர்தான் இதுக்கு பாத்தீங்கன்னா பக்கபலமா இருந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை நடத்துறதுக்காக இது பண்ணார், ஆச்சா போச்சான்னு நிறைய விஷயங்களை அந்த பதில் மனு தாக்குதல பண்ணாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அது எப்படி 2022 ஆரம்பிச்ச இந்த வழக்கை நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்து வைப்பீங்க? ஒரு முதலமைச்சரை இப்படி எலெக்ஷன் நெருங்கக்கூடிய சமயத்துல நீங்க கைது பண்றதற்கான காரணம் என்னங்கிற மாதிரி ஒரு பதிலடியை தான் உச்சநீதிமன்றம் ஈடி கிட்ட கேட்கறாங்க. ஈடி ஆடி போயிடுறாங்க. ஒருத்தவங்களை இந்த PMLA படி நம்ம அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களை டைரக்டா ஈடி அரெஸ்ட் பண்றதுக்கான முழு அதிகாரத்தையும் அந்த PMLA சட்ட திருத்தம் 2018 கீழே கொடுக்குறாங்க. இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இந்த PMLA சட்டத்துல இந்த சட்ட திருத்தத்துக்கு சரிதான், இது கான்ஸ்டிடியூஷன் தான் சொன்ன ஒரு ஜட்ஜை தற்போதைய லோக்பாலோட தலைவரா நியமிச்சிருக்காரு நம்ம மோடி அவர்கள். நாங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்குறது மூலமாக நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்கொள்ளலாம் என்கிற அனுமதியை உச்சநீதிமன்றம் தந்திருப்பதன் வழியாக அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட அதனுடைய நோக்கம் தோற்றுவிட்டது. இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டம், இந்த சட்டத்துல செக்ஷன் 19 கீழே ஒரு விஷயத்த சொல்றாங்க. முக்கியமான ஆதாரங்கள் இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் அவங்களை கைது பண்ணணும். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த செக்ஷன் 19 கீழே இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய சில முக்கிய குறிப்பிட்ட ஆதாரங்களே ஃபர்ஸ்ட் ஈடுகிட்ட இல்ல. இதுவரைக்கும் அமலாக்கத்துறை போட்ட வழக்குல 0.5% 0.5% தான் நிறுவனமாயிருக்கு. மிச்ச எல்லா வழக்குலையுமே போய் பல்ப் வாங்கியிருக்கான். எல்லா இடத்துலையுமே அமலாக்கத்துறை பல்ப் வாங்காத ஏரியாவே கிடையாது. அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் முழங்குவதன் மூலமாக இந்தியா கூட்டணி மீண்டும் வலிமை பெறும். பாஜகவிற்கு ஒரு பலத்தாட்டி மரணடி காத்திருக்கிறது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பற்றின அன்றாட செய்திகளை பத்தி பேசுறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் நீலாவதி. வணக்கம். டெல்லி சிஎம்மா இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல இப்போ அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்காங்க. சில நிபந்தனைகளோட கொடுத்திருக்காங்க. பிரச்சாரம் செய்ய அனுமதி, ஜூன் 1 வரைக்கும் தான் அந்த ஜாமீனும் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க? தற்போது நம்மளுடைய ஜனநாயக நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னே இன்னைக்கு தெரியாத ஒரு நிலையில தான் இருக்கும். ஏன்னா மோடியோட ஆட்சி இன்னைக்கு அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த மக்களுமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு நிலையில பார்த்தது தான் கடந்த மார்ச் 21 அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட அதிரடியான கைது நடவடிக்கை. நம்ம இந்தியாவோட தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர், ஆம் ஆத்மியோட தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த ஒரு கைது நடவடிக்கை தான் இந்திய மக்களால் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பரபரப்பாகவும் பேசப்பட்டு இருந்தது. அரசியல் வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு யாராலுமே யூகிக்க முடியாத ஒரு விதத்தில் தான் அது அமைஞ்சிருந்தது. இந்த நிலையில தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட கைதுக்கு பின்னாடி இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தான் அவரை முதல்ல இதில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2022 போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 2024 அதுவும் எலெக்ஷனுக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா முழுக்க இதில் அரசியலோட காழ்ப்புணர்ச்சி தான் இதில் அதிகமாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. தற்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மார்ச் 21 இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் என்னுடைய முதலமைச்சர் பணியை நான் தொடர்ந்து செயல்படுத்துவேன் அப்படிங்கிறதுல தான் அவர் ஜெயிலிருந்தே சில ஆர்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் இந்தியாவில் இதுதான் முதல் இப்படி ஒரு இது நடக்குது. ஏன்னா ஹேமந்த் சோரன் வழக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை கைது பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகிறார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்தீங்கன்னா அவரோட முதல் பிரதாந்திய வாதமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிரதிநிதித்துவ சட்டத்தின் படி அடிப்படையில் பார்க்கும்பொழுது என்னை கைது பண்ணதே ஃபர்ஸ்ட் தப்பு அப்படிங்கிற விதத்தில் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னொன்று என்னன்னா, தற்போது இந்த ஒரு லேட்டஸ்டான நியூஸ் அடிப்படை பார்க்கும்போது இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டம், இந்த சட்டத்தில் செக்ஷன் 19 கீழே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. முக்கியமான ஆதாரங்கள் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவங்கள கைது பண்ணணும். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த செக்ஷன் 19 கீழே இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய சில முக்கிய குறிப்பிட்ட ஆதாரங்களே ஃபஸ்ட்டு ஈடுகிட்ட இல்லை. ஈடுகிட்ட இல்லாத பட்சத்திலேயே என்ன எப்படி கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட வாதமாக இருக்குது. இப்போ என்னன்னா, உச்சநீதிமன்றம் கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி கூட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணல, நீங்கள் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, முதல்ல என்னை கைது பண்ணதே தவறு, நான் சொல்கிறேன் இந்த கைது பண்ணக்கூடிய நடவடிக்கையே தவறுன்ற, இதுக்கு ஏன் நான் ஜாமீன் கேட்கணும் அப்படிங்கிறதா அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களோட முக்கிய வாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில மறுபடியும் உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின் அடிப்படையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாமீன் மனு இவங்க போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டி நாங்கள் முதல்ல பரிசீலனை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈடியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஈடியை கூப்பிட்டு விசாரித்து அதற்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். என்ன மனுன்னு பார்த்தீங்கன்னா,
ஈடி வந்துட்டு எங்களை இப்படி கைது பண்ணதே தவறு, இதற்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்றாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா பதில் மனு தாக்கலை பண்ண சொல்லி ஈடிக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. ஈடி வந்து என்னன்னா இருக்கக்கூடிய எல்லா குப்பையான விஷயங்களையும் இல்லாத பல விஷயங்களையுமே அந்த பதில் மனு தாக்குதல் அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், முக்கிய ஆதாரமே இவர் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கபலமாக இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை நடத்துறதுக்காக இது பண்ணார், ஆச்சா போச்சான்னு நிறைய விஷயங்களை அந்த பதில் மனு தாக்குதலில் பண்ணாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அது எப்படி 2022 ஆரம்பித்த இந்த வழக்கை நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு வந்து வைப்பீங்க? ஒரு முதலமைச்சரை வந்துட்டு இப்படி எலெக்ஷன் நெருங்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் கைது பண்ணுறதற்கான காரணம் என்னங்கிற மாதிரி ஒரு பதிலடியை தான் உச்சநீதிமன்றம் ஈடி கிட்ட கேட்குறாங்க. ஈடி ஆடி போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் மேலே முடியாது, நாங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கொடுக்க போகிறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜாமீனோட முக்கியத்துவம் என்னென்னா பிரச்சாரத்திற்கு அவங்க வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் அடிப்படையில் வச்சு இந்த ஜனநாயக ஆட்சி முறையில் உச்சநீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டுவதற்கான ஒரு உத்தரவாக தற்போது இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதன் அடிப்படையில் வருகின்ற ஜூன் 1 வரைக்கும் அவருக்கு வந்துட்டு பிரச்சாரத்துக்காகவே ஜாமீன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் ஏன் ஜூன் 1 வரைக்கும் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அரவிந்த் கெஜ்ரிவால் சைடில் வந்துட்டு ஜூன் 4 வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு, எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இதை அடிப்படை காரணமாக எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அவருடைய கட்சி சார்பான இந்த களப்பணிகளுக்காக முக்கியமாக இந்த பிரச்சாரத்திற்காக மட்டும்தான் நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோம். ஜூன் 1 இந்த பிரச்சாரத்துக்கான நாள் முடியுது. அதற்கப்புறம் ஜூன் 2 அவர் வந்து சரண் அடைஞ்சிடணும். ஸோ அதுக்காக எங்களால் ஜூன் 4 வரைக்கும் கொடுக்க முடியாது, ஜூன் 1 வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோங்க மாதிரி தான் இந்த வழக்கோட தற்போதைய நிலை இப்போ இப்படி இருக்கு. உலக நாடுகளே இவரோட கைதுக்கு வந்து பெருமளவில் வந்து கண்டனம் தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில இப்படி கண்டனம் தெரிவிச்சுமே இதை இன்னும் ஸ்ட்ராங்கா அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி தானே உள்ள வச்சுட்டு இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பெயில் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லையா இவர் தப்பு பண்ணல அப்படிங்கிறதுல எதுவும் அந்த மாதிரியான இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளோட சபையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகள் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக ஆட்சி முறை சரியாக இல்லை, ஒரு முதலமைச்சரை கைது பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கிற மாதிரியும், மற்றும் அமெரிக்கா போன்ற மிக முக்கியமான பல நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கைகளை பற்றி ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்குது, அப்புறம் அதனால தானே விடமாட்டிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? 2018 இந்த PMLA சட்டத்தில் வந்து ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க. மோடியோட மிக முக்கியமான சூழ்ச்சியை நம்ம அதில் தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த நிலையில் என்னென்னா, அதாவது ஒருத்தவங்கள இந்த PMLA படி நம்ம வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள வந்துட்டு டைரெக்டாக ஈடி அரெஸ்ட் பண்ணுறதுக்கான முழு அதிகாரத்தையும் அந்த PMLA சட்டத்திருத்தம் 2018 கீழே கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈடிக்கு அவ்வளோ ஒரு பவர் வந்திருக்கு. இது மோடியோட ஆட்சியில் தான் வந்திருக்கு. இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இந்த PMLA சட்டத்தில் இந்த சட்ட திருத்தத்துக்கு சரிதான், இது கான்ஸ்டியூஷன் தான் சொன்ன ஒரு ஜட்ஜை தற்போதைய லோக்பாலோட தலைவராக நியமிச்சிருக்காரு நம்ம மோடி அவர்கள். அண்ணா ஹசாரேக்கு கிடைக்க வேண்டிய அந்த லோக்பால் தற்போது அந்த நீதிபதிக்கு கிடைச்சிருக்கு. இப்படி பல விஷயங்கள்ல மோடி தனக்கு சாதகமான பல சட்ட திருத்தங்களை கொண்டு வரதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய பதவியை கொடுத்து ஆஃப் பண்றாரு. அப்ப ஈடிக்கு இந்த அளவுக்கு இங்க பவர் இருக்கு, உடனடியாக கைது நடவடிக்கைக்கு உட்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்துட்டு ஈடிக்கு பவர் அந்த சட்டத்தின் கீழே கொடுத்துட்றாங்க. அப்ப இந்த நிலையில ஆதாரங்கள் இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும், மோடி என்ன கையை காட்டுறாரோ ஈடி அதை பண்றதுக்கான ஒரு நிலையில இருக்கிறதால நீங்க என்னதான் வந்துட்டு ஃபைட் அவுட் பண்ணாலும் அங்க வேலை நடக்காதுங்கிறதா இப்ப இது காமிக்குது. இதனாலதான் இதை வந்துட்டு உலக நாடுகள் எல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ என்னதான் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிஜேபி அரசு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சாலும் ஜனநாயகம் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்து கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேம் கேள்வி கேட்கலாம் தான், ஆனால் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளோட தான் இப்போ நம்ம இருக்கோம். அவங்க வந்துட்டு ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும், பட் நம்ம நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களில் வந்துட்டு உள்ள போக முடியாதுங்கிற ஒரு ரீசனும் பார்க்க முடியுது. ஆனால் உலக நாடுகள் முழுவதும் கொண்டாடி கொண்டிருந்த இந்தியாவோட நிலையை இன்னைக்கு தற்போது உலக நாடுகள் அத்தனையும் குற்றச்சாட்டுகளுடன் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மோடி ஆட்சியின் கீழே தான் தற்போது முதலமைச்சரே வந்துட்டு கைது பண்ணி உள்ள போடலாம், தனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்க்கட்சி தலைவர்களையும் நாங்கள் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையில தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோடி ஆட்சி அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பாஜகவோட மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு முதல் காரணமா அமைஞ்சிருக்கிறதையும் நம்ம இங்க பார்க்க முடியும். அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த இடைக்கால ஜாமீனுக்கு முன்னாடி அவங்க பெயில் போட முடியாதுன்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் என்ன அமைஞ்சதுன்னா, அவங்க முதல்ல இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஈடி சார்பாக 734 பக்கங்களை கொண்ட அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதற்கு முன்னாடி தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆவணங்கள், ஒரு 15 சாட்சியங்கள் இவங்களெல்லாம் விசாரிக்கும் போது கூட அரவிந்த் கெஜ்ரிவாலோட பெயரே அதில் அடிபடலை.
இப்படிலாம் இருக்கும் பொழுது இவருக்கும் அந்த குற்றச்சாட்டுக்கும் இடையே எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாத நிலையில தான் இவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அதற்கப்புறமேட்டு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே புனையப்படுது. இடியின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி மக்களோட பெரும்பான்மையில வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சி. இந்த நிலையில இருக்கிற பட்சத்துல அவர் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் மோடி அவர்கள் எப்படியாவது அவரை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஈடியோட செயல்பாடுகளை, ஈடியோட இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறதையும் நம்ம இங்க பார்க்குறோம். ஆனாலும் இறுதி வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவருடைய குற்றத்தை வந்துட்டு கைது நடவடிக்கையே முதல்ல தப்பு, அதற்கப்புறம் என் மீது புனையப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்ற பிரிவுகளும் தப்பு அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணி போராடுறாரு. தற்போது இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு ஜாமீன் ஜனநாயக ஆட்சியில கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு செய்தி மற்றும் நீதித்துறையில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துருக்குன்னு தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கலாம். தேர்தலில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பிளான் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்காகவே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவரோட பிரச்சாரம் தேர்தலை ஒட்டி எப்படி இருக்கும்? எந்த நோக்கத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நீதிமன்றம் புரிந்து கொண்டது. அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால இன்றைக்கு என்ன செய்தார்னா, நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்யலாம், இந்த வழக்கை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், நாங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்குறதன் மூலமாக நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்கொள்ளலாம் என்கிற அனுமதியை வந்து உச்சநீதிமன்றம் தந்திருப்பதன் வழியாக அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட அதனுடைய நோக்கம் தோற்றுவிட்டது. ஏன்னா அவர்கள் முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திர மோசடியிலேயே கூட பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு பின்பு அந்த நிறுவனங்கள் தேர்தல் பத்திரத்திலே பாஜகவிற்கு ஒரு பெரிய கோடிக்கணக்கான தொகையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 8000 கோடிக்கு மேலே ஒவ்வொரு நிறுவனங்களுமே தனிப்பட்ட முறையில் வந்து பாஜகவிற்கு நிதி தேர்தல் பத்திரத்தின் வழியாக நிதி வழங்கினார்கள். அதையும் உடைத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் வந்து அவர்களை வந்து அந்த பட்டியலை வெளியிட வேண்டும். தேர்தல் பத்திரத்தில் யார் யாருக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தையெல்லாம் வெளியிட்டதும் இதே நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை. அது நீதிமன்றத்தினுடைய இன்னொரு புரட்சிகர நடவடிக்கையாகத்தான் இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் செல்லக்கூடாது என்பதையும் உடைத்திருக்கிறார்கள். என்னன்னா மதுபான கொள்கையிலே நடந்த ஊழல் அப்படின்னு இவங்க சொல்ற குற்றச்சாட்டுங்கிறது என்னன்னா, இந்த பேரிடர் காலம், கொரோனாவினுடைய அந்த பேரிடர் லாக்டவுன் காலங்களில் மதுபானங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி இலவசம்னு சில கடைகளில் போடுவாங்க, விளம்பரங்களில் போடுவாங்க. அது மாதிரி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, விற்பனை வந்து ரொம்ப மோசமான காலகட்டமாக இருந்தபோது ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது வந்து அரசுக்கு இழப்பாக மாறிவிட்டது. இங்கே 2G வழக்கிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அலைக்கற்றையினுடைய இதை வந்து குறைந்த விலைக்கு விட்டுட்டாங்க. குறைந்த விலைக்கு அதிக விலைக்கு விட்டுறோம்னா நம்ம வந்து வரிச்சுமை வந்து நம்ம மக்களுக்கு தான் வரும். அதுதான் அந்த வழக்கினுடைய சாராம்சம். அப்போ வந்து அரசுக்கு வந்து அது இழப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு மக்களுக்கு வந்து எளிமையாக புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கேருந்து கோயம்பேட்டில் இருந்து நம்ம வந்து பாரிஸ் வரைக்கும் ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு ஒயிட் போர்டு பஸ்ஸில் போகிறோம், 10 ரூபா டிக்கெட் வாங்குவோம். அதையே நம்ம வந்து ஒரு ப்ரைவேட்டில் வந்து ஏதாவது ஒரு ஓலா புக் பண்ணி போகிறோம், ஏதோ ஒரு ஆட்டோவில் ஏறி போகிறோம் அப்படின்னா 300 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்பார். இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஆட்டோவில் போனதுனால அரசுக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன நடக்கும், பஸ்ஸில் ஏறி நீங்கள் போகிறீங்க, 10 ரூபாவில் போயிடுறீங்க அதே தூரத்தை. தனியார் துறையின் மூலமாக நீங்கள் தனியார் வாகனத்தின் மூலமாக போயிருந்தால் 300 ரூபா கிடச்சிருக்கான். அப்போ அரசாங்கம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா 10 ரூபாய் வாங்கிட்டு ஒரு 300 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 290 ரூபா வந்து அரசுக்கு வந்து இழப்புங்க, இதை வந்து ஒரு வழக்கில் சேர்ப்பங்க அப்படின்னு சொல்கிறத தான் அலைக்கற்றை ஊழலில் செஞ்சாங்க. இப்போ மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சலுகையை அரசினுடைய இழப்பாக மாற்றுவது அப்படிங்கிறது தான் அலைக்கற்றை ஊழலில் செஞ்சது. அதே தான் அந்த மதுபான கொள்கையிலையும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா குறைந்த விலைக்கு விட்டுட்டாங்க, அதனால் வந்து அரசுக்கு வந்து இழப்பு அப்படிங்கிறத ஒரு வழக்கு போடுறாங்க. இது வரைக்கும் அமலாக்கத்துறை போட்ட வழக்கில் 0.5%, 0.5% தான் நிறுவனமாயிருக்கு. மிச்சம் எல்லா வழக்குலையுமே போய் பல்பு வாங்கியிருக்கான். எல்லா இடத்துலையுமே அமலாக்கத்துறை வந்து பல்பு வாங்காத ஏரியாவே கிடையாது. அது முழுக்க என்ன ஆகி போச்சுன்னா, வெளிப்படையாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு ஆளுங்கட்சியினுடைய ஒரு வேட்டை நாய்களை போல வந்து இந்த மாதிரியான தன்னிச்சையான அமைப்புகளை பூராமே வந்து பால்படுத்திட்டாங்க. பாஜகவினுடைய அரசு செய்தது என்னன்னா, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இது போன்ற துறைகளை பூராமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதனுடைய நம்பகத்தன்மையை இல்லாமல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. அதில் கடைசியாக வந்து நிற்பது இப்பொழுது தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நிற்கிறது. அதனால் எல்லாவற்றையும் மீறி மக்கள் மன்றத்திலே இதற்கான தீர்ப்பை அவர்கள் எழுதுவார்கள் என்கிற காரணத்தினால அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது ஒரு மாபெரும் அலையை உருவாக்கும். அந்த அச்சம் தான் பாஜகவிற்கு. ஏன்னா பஞ்சாபினுடைய தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி பெறும் என்பதை யாரும் எதிர்பார்க்கல. டெல்லியோடு அது சுருங்கி விடும் அவங்க நினச்சாங்க. ஏன்னா டெல்லி வந்து அதிகாரம் மிக்க ஒரு பதவி கிடையாது அங்கே. ஏன்னா அது யூனியன் பிரதேசம், முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் தான் அந்த யூனியன் பிரதேசம் இருக்கிறது, புதுடெல்லி.
அவர் தன்னை முதலமைச்சர் என்று சொல்லி கொண்டாலும் முழுக்க முழுக்க அதிகாரம் முழுக்க வந்து மத்திய அரசாங்கம் சார்ந்ததாக இருக்குது. இவர் இன்னொரு மாநிலத்திலும் அவர் ஆளுங்கட்சியாக மாறுகிற நிலை வருகிற போது ஆம் ஆத்மி ஒருவேளை ஒரு தேசிய கட்சியாக எழுச்சி பெற்றுவிடுமோ, அடுத்தடுத்த மாநிலங்களிலே செல்வாக்கு பெற்றுவிடுமோ என்கிற அச்சம் வந்து பாஜகவிற்கு இருக்கிறது. அதனால காங்கிரஸை வந்து நாம் ஏறத்தாழ வந்து ஒரு பின்னடைவான காலத்திலே வந்து நாம் தள்ளிட்டோம். காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கு பாஜக முயற்சி செய்தது. இப்பொழுது ஆம் ஆத்மி அந்த இடத்திற்கு வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக. எனவே இவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற நோக்கம்தான் அவர்களுக்கு இருந்தது. அதை நீதிமன்றத்தினுடைய இந்த இடைக்கால ஜாமீன் காலி செய்து விட்டது. அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் முழங்குவதன் மூலமாக இந்தியா கூட்டணி மீண்டும் வலிமை பெறும். பாஜகவிற்கு ஒரு பலத்தாட்டி மரணாட்டி காத்திருக்கிறது. இப்போ மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாரோட நம்பிக்கையாகவும் உச்சநீதிமன்றம் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சார். தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.